இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறையுண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப் பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். பொது வாழ்வில் விமர்சனங்கள் தவிர்க்க இயலாதது. ஆனால் விமர்சனங்களில் உண்மைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானதாக, நேர்மறை எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். எதிர்மறை விமர்சனங்களை மட்டுமே விதைப்பது சரியான செயல் அல்ல. இயேசுவின் பொது வாழ்வில், அவருடைய பணி வாழ்வில் அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம், வலி நிறைந்தவை. எப்படியேனும் குற்றம் காண்பவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. நாம் ஆம் என்றால் அவர்கள் இல்லை என்பார்கள். நாம் சரி என்றால் அவர்கள் தவறு என்பார்கள். இது உளவியல் நோய். இன்று அது சமூக நோயாக மாறி வருகிறது. மனதுக்கு பிடித்தவர் என்றால் தாராளமாக புகழ்வதும், பிடிக்காதவர், வேற்றினத்தார், வேறு மதத்தவர், வேறு கட்சிக்காரர் என்பதற்காக வரையறை கடந்து வசைபாடுவதும் அநாகரிகம். நமது உள்ளத்தை சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஒப்பீடு இல்லாமல், ஒருவரை ஒருவர் பழித்து தீர்ப்பிடாமல் உண்மை நிலைப்பாடு கொள்வோம்.